Hi friends, welcome to Karthik Saveri. இன்னைக்கு நம்ம ஏவேரியில் வைக்கிற ஒரு டெக்கரேட்டிவ் ஐட்டம் தான் நம்ம செய்ய போகிறோம். அதோட பேர் வந்து இன்ஃபினிட்டி டேபிள்னு சொல்லுவாங்க. அது ஏன் இன்ஃபினிட்டி டேபிள்னு சொல்கிறோன்றது இந்த வீடியோவோட எண்டில் உங்களுக்கு புரியும். இதுவுமே நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் தான் பார்த்தேன். ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது. அது வந்து நம்ம எப்படியாவது ஒரு நாள் செய்யணும், நம்ம ஏவேரியில் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் பிளான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கவும் நான் ஸ்டார்ட் பண்ணேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் வந்து இந்த உட்டன் பாக்ஸில் தான் செய்ய போகிறோம். இதோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா லென்த் வந்து ஒரு 1.5 அடி இருக்கும், பிரெத் வந்து ஒரு அடி, டெப்த்துமே வந்து ஒரு அடி தான் இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு டூல்ஸ் பாக்ஸ். இதை நான் வந்து டூல்ஸ் பாக்ஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போது இதையே வந்து இந்த இன்ஃபினிட்டி டேபிளாக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைட் வேணும். இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் நான் வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் ஓல்டு லுக்கில் இருக்கும். ஸோ இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த லைட்டை நம்ம இங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆனால் வந்து வயர் வந்து வெளியே வர்றதுக்கு வந்து இங்கே ஒரு ஹோல் போடணும். ஸோ நம்ம இப்போ ட்ரில்லிங் மிஷின் வச்சு அதை ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ இப்போ ஒயர் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இப்படி இந்த ஹோல்ஸ் வழியாக வெளியே வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்து பவர் கேபிள் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே வச்சு தான் நம்ம ஸ்க்ரூ போட போகிறோம். ஆனால் இப்போவே வந்து ஸ்க்ரூ போட போகிறது இல்லை. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் உள்ள ஃபுல்லாகவே நம்ம வந்து வால்பேப்பர் ஒட்ட போகிறோம். ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டி எடுத்துக்கலாம். வால்பேப்பருமே பார்த்திங்கன்னா இந்த பிரிக் மாடலில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கு வேணும்னா நான் இந்த பையிங் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நான் பார்த்த டிசைனில் இந்த பிரிக் டிசைன் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருந்துச்சு. ஸோ அதனால தான் இதை நான் சூஸ் பண்ணேன். ஸோ நம்ம மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் பின்னாடியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வசதியாக இருக்கும். ஸோ அதனால் அதை திருப்பி போட்டு நான் வந்து பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பீஸாக ஒவ்வொரு சைடாக தான் நான் ஒட்ட போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சைடு பார்த்திங்கன்னா சூப்பராக ஒட்டிட்டேன். ஸோ இதே மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து ஒவ்வொரு சைடுமே தனித்தனியாக மெஷர் பண்ணி ஃபுல்லாக வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து என்னோடய பிளான் வந்து உள்ளே மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஒட்டணுன்றது பிளானு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால் பாக்ஸுக்கு வெளியவுமே வந்து நான் ஒட்டி எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ லுக்கு வந்து செமையாக இருக்குது பாக்ஸு. ஸோ அடுத்த ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து நம்ம லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக பேஸில் மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஸ்டிக்கர் ஒட்டலை. அது ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு தெரியும். ஸோ நம்ம எந்த இடத்துல லைட் வைக்க போகிறோமோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சுட்டு வயரையுமே அந்த ஸ்டிக்கர் மேலே நம்ம ஆல்ரெடி போட்ட ஹோல்ஸ் போட்டதுக்கப்புறம் அதுக்குள்ளே வயரை விட்டு வெளியே எடுத்துட்டேன். ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து அந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ளே பல்பு இருக்காது. நம்ம பல்பு வந்து தனியாக வாங்கி மாட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை
2 ஸ்க்ரூ போட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து லைட் வச்சு பார்த்தேன் லுக்கு நல்லா இருக்கான்னு. ஸோ நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து உள்ள பல்பும் மாட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே இருக்க அந்த கேப்பையுமே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ லைட்டு ஃபிக்ஸ் பண்ணுற வேலை முடிஞ்சுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு மிரர் அண்ட் ஒரு கிளாஸ் வேணும். ஆக்சுவலாக இது வந்து நான் இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் தான் நான் வாங்கினேன். இந்த கிளாஸோட மெஷர்மெண்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அந்த பாக்ஸோட பேஸ் அடியில் இருக்கிற மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணிட்டு போயிடுங்க. ஸோ வந்து கரெக்டாக கட் பண்ணி சைட்லேயும் வந்து நல்லா பாலிஷ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணும்போது கையை கீறாது, கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸோட மேலே, இப்போ பாக்ஸ் வந்து மேலே மூட போகிறோன்னா ஸோ அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வரும் அந்த மெஷர்மெண்ட்டையும் கரெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டு வாங்கிக்கோங்க. நானும் அதே மாதிரி தான் மிரர் ஒன்று கிளாஸ் ஒன்று வந்து கரெக்டாக வந்து மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நான் வாங்கிட்டேன். ஸோ வந்து மிரர் எடுத்து நல்லா வந்து தொடச்சி வச்சுட்டேன் நான். நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ளே அந்த மிரரை வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஏன்னா வந்து இதை வந்து நம்ம அப்படியே வந்து ப்ளேஸ் பண்ணாலே போதும், இதை வந்து ஒட்டணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து பாக்ஸ் வந்து இந்த டேபிள் வந்து அப்படியே ஒரு ஸ்டேபிளாக தான் இருக்க போகுது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை ஒட்டணும்னு அவசியம் இல்லை. இன்கேஸ் வந்து இதை நம்ம எடுக்கணுன்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதனால் வந்து நான் கீழே இந்த க்ளூவும் போட்டு ஒட்டலை, ஜஸ்ட் வந்து கிளாஸை வந்து உள்ளே அப்படியே தான் நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஒட்ட போகிறீங்கன்னாலும் ஏதாவது வந்து ஒரு க்ளூவை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் கீழே தெரியுது. ஸோ இதனால தான் வந்து இன்ஃபினிட்டி டேபிள்னு இதை நம்ம சொல்கிறோம். ஆனால் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியல. ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்து வந்து வாங்கியிருக்க கிளாஸை வந்து இப்படி நான் மேலே வைக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நான் வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து செட் ஆகிடுச்சு. நீங்களும் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. ஸோ வந்து கரெக்டாக கட் பண்ணி சைடில் ஃபுல்லாக பாலிஷ் பண்ணி தர சொல்லுங்கள். ஸோ வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து இப்படியே விடாமல் இதுக்கு மேலே நம்ம ஒன்று பண்ண போகிறோம். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஃபில்ம் ஒட்ட போகிறோம். ஆக்சுவலாக இது டென்ட் ஃபிலிம்னு சொல்லுவாங்க. இந்த கார் விண்டோலலாம் ஒட்டுவாங்க, இல்லை நம்ம வீட்டில் இருக்க விண்டோஸ்லேயும் நம்ம ஒட்டலாம். ஸோ அந்த ஃபில்ம் வந்து நான் ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். ஸோ அதை தான் கட் பண்ணி நம்ம இது மேலே ஒட்ட போகிறோம், இந்த கிளாஸ் மேலே. ஸோ அப்போ தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஃபில்ம் நான் வாங்கியிருந்தேன். இதையுமே வந்து கரெக்டாக மெஷர் பண்ணி கட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அண்ட் இது வந்து ஜஸ்ட் அப்படியே ஒட்டாமல் இது வந்து சோப் வாட்டர் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒட்டிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வைப் பண்ணால் நம்ம வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம அக்வாரியம் டேங்க்குக்கெலாம் நம்ம பேக் ஃபில்ம் ஒட்டுவோம்ல, அதே கான்செப்ட் தான் இது. ஸோ அதையுமே நான் வந்து ஒட்டிட்டு அந்த கிளாஸ் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து நான் வீடியோவில் காட்டாமல் வந்து நான் ஒன்று பண்ணியிருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லேடர் செட்டப் தான். இது லேடர் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் இருக்க மாதிரி தான் பண்ணியிருக்கேன். சும்மா சிம்பிளாக வீட்டில் இருந்த ஒரு வுட்டு பீஸை வச்சு நான் பண்ணேன். ஸோ இப்போ இதை உள்ளே வச்சோன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து லேடர் வந்து கொஞ்சம் பெருசான மாதிரி தெரியும் அந்த மிரரோட ரிஃப்ளெக்ஷனில். அடுத்து வந்து ஒயரையுமே நான் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒயர் போட்டு அதையுமே வந்து நான் பவர் கேபிளில் நான் செட் பண்ணிட்டேன். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் நம்ம வேலை எல்லாமே நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து கிளாஸை தூக்கி நம்ம மேலே டாப்பில் க்ளோஸ் பண்ணிடலாம். நான் இந்த டாப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்க கிளாஸ் கூட பார்த்திங்கன்னா நான் ஒட்டலை. ஸோ நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா க்ளூ ஏதாவது போட்டு ஒட்டிக்கலாம், இல்லை வந்து பிளாக் டேப் வச்சு சைட்லேயும் நீங்கள் ஒட்டிக்கலாம். நான் இப்போதைக்கு வீடியோவில் பண்ணும் போது எதுவுமே நான் ஒட்டாமல் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் லைட் ஆன் பண்ண போகிறேன், பாருங்கள் லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து ரூமில் இருக்க லைட்டையுமே நான் வந்து ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் தெரியுதுன்னு. ஸோ வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட நேரில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு லுக்கு. ஸோ அந்த சைடில் நம்ம மாட்டியிருக்க பல்போட ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள் கடைசி வரைக்கும் போகும். அதே மாதிரி இந்த லேடருமே போகும். ஸோ இருட்டில் பார்க்கும்போது ஒரு டனலுக்குள்ளே, ஒரு இருட்டான டனலுக்குள்ளே பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி இதை நைட்டில் வந்து நைட் லேம்பாகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்கள் கார்டன் ஏரியாவில் வைக்கலாம். இப்போ நான் வந்து இதை ஏவிரியில் தான் வைக்க போகிறேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ரொம்பவே சிம்பிளாகவே செஞ்சிடலாம். ஆல்ரெடி பாக்ஸ் இருந்துச்சுன்னா, அப்படி பாக்ஸ் இல்லைன்னா நம்ம வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று செய்கிற மாதிரி இருக்கும்.